வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி நமக்கு ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணாலும் சரி, அது கூட இந்த ஒரு பொருளை சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேரில் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இது சரி பண்ணி கொடுக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி லீவ்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எடுத்துக்க போகிறேன். ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வெந்தயம், ரோஸ்மேரி லீஃபு, டீ தூள் இது மூணும் சேர்த்துருக்கோம். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ரோஸ்மேரி லீஃப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஹேர் சம்மந்தமான பல பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லீஃபை வச்சு தான் நிறைய எண்ணெய்கள் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது இந்த ரோஸ்மேரி லீஃப் நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முடி நல்லா தான் இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கும். ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும், திடீர்னு வந்து டேண்ட்ரஃப் வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரி பண்ணுறதுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு ஒரு சில சத்துக்களை கொடுக்கணும். நம்ம உடம்புக்கு எப்படி சத்துக்கள் தேவையோ அதே மாதிரி நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சத்துக்கள் தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேர் சீரம், அப்புறம் ஹேர் பேக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும். வாரத்துக்கு 1 அப்படின்னு ட்ரை பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 3 நிமிஷத்துக்கு தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 3 நிமிஷம் பக்கம். நான் வந்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் வந்து கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்க்க போகிறேன். காஞ்சது, பச்சையாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இது இவ்வளோதான் அப்படிங்கிற கணக்கெலாம் கிடையாது, உங்கள் விருப்பம் பொறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டைம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த வாட்டரை நம்ம ஹேருக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். ஆனால் இதை சூட்டோட பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயம் நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது சேர்த்ததுக்கப்புறமா எப்படி நம்ம ஹேரில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா ஆறிடுச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்தோம் பாருங்கள், அதோட எசன்ஸ் எல்லாம் இந்த வாட்டரில் இறங்கியிருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து வடிகட்டி தண்ணியை தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் சும்மா ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஏதாவது ஒரு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போது இதை நீங்கள் உங்கள் ஹேருக்கு சீரம் மாதிரி அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மசாஜ் பண்ணிவிட்டு ஹேரில் அப்படியே விட்டுடலாம். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக தலைப்பின்னி போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி போடலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம ஷாம்பு ஹேருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை டைல்யூட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியாக இந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறேன்.
வெறும் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஷாம்பு கலக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடிய சீரமை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஷாம்பை மிக்ஸ் பண்ணி நார்மலாக எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ ஷாம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிக் ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே ஷாம்பு யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக தலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது. தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஷாம்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது ஷாம்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷாம்பு ஒன்று போல் சேர்ந்து வரும். நமக்கு இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நுரையும் கிடைக்கும். இப்போ இதை போட்டு வாஷ் பண்ணால் ஹேர் நல்லா வந்து க்ளீன் ஆகுமா அப்படிலாம் சந்தேகப்பட வேணாம். சூப்பராக க்ளீன் ஆகும். ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே சமயம் நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும். அதாவது ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணலாம். அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, உங்களோட விருப்பம் பொறுத்து டேஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். உடனே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கொட்டுறது கம்மியாகி சுத்தமாக நின்றும். அப்புறம் ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஹேரில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளையும் இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது சரி பண்ணிக்க முடியும். ஸோ நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.